மருதமலை போகலாங்களா? அது என்னமோ தெரியலைங்க. நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தாலும், லாங் ட்ராவல் போகிறதா இருந்தாலும், இந்த கோயிலுக்கு போகிறது மெயினில் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு கோயிலுக்கோ ஒரு ஜாலியாக ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போனது கிடையாது. எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது எங்களுக்கு யாருமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் எல்லாருமே வந்து பாதியிலே வந்து போயிடுவாங்க. எங்களோட லைஃப்பில் நானும் மாமா பசங்க அத்தை இப்படி தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அடுத்தது வந்து என்னோடய ஃபேமிலி வெளியே போகிறதுனா என்னோடய ஃபேமிலி எல்லாமே ஜாயின் பண்ணிப்பான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி தாங்க நாங்கள் மருதமலைக்கே வந்துட்டு நாங்கள் வந்து போனோம். ஏன்னா தங்கச்சி வீடு பொள்ளாச்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் போகிறதா. அங்கே போனதுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு முன்னாடி நாளே எல்லாமே தங்கச்சி சமைச்சு எல்லாமே போட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெந்தய சாப்பாடு தான் தங்கச்சி வந்து ரெடி பண்ணால். மாமா வராமல் இருந்தார். மாமா காலையிலே கிளம்பி அங்கேருந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் அனிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க பெரியப்பா பார்த்தா ரொம்ப ஜாலி. என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியப்பானே இருப்பான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் தண்ணி ஸ்நாக்ஸ் இது எல்லாம் வேணுங்களா, அதையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மருதமலை போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து படி வழியாக தான் நடந்து போனோம். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் அந்த கோபுரத்தை பார்த்ததுக்கப்புறம் வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து நான் தலை சீவிடுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலை சீவிட்டா. இந்த மாதிரி தங்கச்சிகள் யாருக்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். என்னதான் நாங்கள் அடிச்சிட்டாலும் பிடிச்சிட்டாலும் சில விஷயத்தில் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்களும் அப்படியான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.